அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த ப்ராப்ளத்தில் ரொட்டேஷனல் மோஷனை பற்றி ஒரு ப்ராப்ளம் we are going to solve very interesting problem. Truly I am telling, அற்புதமான ப்ராப்ளம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் புரிந்து தீர்க்க பழகினீங்கன்னா இந்த ரொட்டேஷனல் மோஷனில் எப்படி ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களால் என்ன செஞ்சிட முடியும், அதை சால்வ் பண்ணிட முடியும். அதனால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது மட்டும் அல்ல நம்ம நோக்கம், இந்த ப்ராப்ளத்தை எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி தீர்வு நோக்கி நகழ்வது, இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். லெட் அஸ் ரீட் தி ப்ராப்ளம் வெரி வெரி கேர்ஃபுல்லி. A man stands on a rotating platform with his arms stretched horizontally, holding a 5 kilogram weight in each hand. ஒரு மனுஷன் தன்னுடைய இரு கரத்துலையும் 5 கிலோ வெயிட்டை வச்சு இப்படி விரித்து வச்சுக்கிட்டு எதில் நிற்கிறான், ஒரு ரொட்டேட் ஆகக்கூடிய பிளாட்ஃபார்மில் நிற்கிறான். தி ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம் இஸ் 30 rpm. அந்த பிளாட்ஃபார்ம் என்ன வேகத்தில் சுற்றுது, 30 rpm வேகத்தில் சுற்றுது. rpmனா ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட். The man then brings his arms close to his body with the distance of each weight from the axis changing from 90 cm to 20 cm. ஒரு கையில் 90 சென்டிமீட்டர் தூரம் இருந்துச்சு இல்லையா, அதை அப்படி மடக்கி எங்கே வந்துட்டான், 20 சென்டிமீட்டர் தூரத்துக்கு. 90 சென்டிமீட்டர் இருந்தது 20 சென்டிமீட்டர் கொண்டு வந்துட்டான். அவனோட வேகம் அதிகமாயிருது. The moment of inertia of the man together with the platform may be taken to be constant. அந்த மனுஷன் அந்த டேபிளுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கான்ஸ்டன்ட் வச்சுக்கிடுவோம். அதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு 7.6 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்படின்னா வாட் இஸ் இஸ் நியூ ஆங்குலர் ஸ்பீட்? 90 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டர் கையை கொண்டு வந்தோன்னே இது 20 சென்டிமீட்டர், இது 90 சென்டிமீட்டர். குறைச்ச உடனே அதனுடைய புதிய ஆங்குலர் ஸ்பீட் எவ்வளவு? இஸ் கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்ட் இன் தி ப்ராசஸ்? முதல்ல இருந்த கைனடிக் எனர்ஜியும் பிறகு இருந்த கைனடிக் எனர்ஜியும் சமமா? இஃப் நாட், ஃப்ரம் வேர் டஸ் தி சேஞ்ச் கம் ஃப்ரம்? இல்லை என்றால் இந்த ஆற்றல் அல்லது ஆற்றலின் மாற்றம் எங்கிருந்து வந்தது? இதான் பிள்ளையா கேள்வி. ஸோ வி ஹவ் டு அனலைஸ் தி சிச்சுவேஷன். அதுக்கான சிம்பிள் டயக்ராம் என்ன செய்வோம், let us draw. Okay, so this is the rotating platform. Okay, this is going to rotate, this is rotating. There stands a man. அவனுடைய இரு கையிலையும் 5 கிலோ எடை. இந்த எடை இல்லாமல் இந்த டேபிள், ரொட்டேட்டிங் டேபிள், இந்த மனுஷன், இவங்களுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 7.6 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இவன் இப்போ அவனோட மத்தியிலிருந்து, மீனிங் ஆக்சிஸில் இருந்து அந்த 5 கிலோ எடை உள்ள அவனுடைய கைக்கான தூரம் 90 சென்டிமீட்டர், அதாவது 0.9 மீட்டர். முதல் சூழ்நிலையில் சுருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ மையத்திலிருந்து 20 சென்டிமீட்டர், மீனிங் 0.2 மீட்டர். இதெல்லாம் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 கிலோ முதல்ல 0.9 மீட்டர், அடுத்து 0.2 மீட்டர். வேகம் முதல்ல 30 rpm, பிறகு என்ன வேகம் கேட்டிருக்காங்க, எடை இல்லாமல் அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 7.6 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ அனாலிசிஸ் ஆரம்பிக்கலாமா? லெட் அஸ் அனலைஸ். ஸோ இந்த சிஸ்டத்துக்கு வெளியிலிருந்து வி ஹவ் நாட் கிவன் எனி ஃபோர்ஸ். யார் வந்து அதை என்ன செய்யலை, சுற்றிக்கிட்டு இருக்கும்போது சுற்றலை. ஸோ தேர்ஃபோர் அதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. பொருள், அதனுடைய முதல்ல இருந்த ஆங்குலர் மொமெண்டமும் இறுதியான ஆங்குலர் மொமெண்டமும் மாற்றம் இல்லை. நியூட்டனுடைய செகண்ட் லா தான், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா சேஞ்ச் இன் மொமெண்டம் வில் பி தேர். when there is no external force, no change in momentum for translational as well as for angular. எனவே I1 omega 1 is equal to I2 omega 2. முதலில் இருந்த ஆங்குலர் மொமெண்டமும் இறுதியில் இருக்கும் ஆங்குலர் மொமெண்டமும் சமம். இப்போ I1 கண்டுபிடிக்கணும், I2 கண்டுபிடிக்கணும். அப்போ ஏற்கனவே I கொடுத்துருக்காங்க.
7.6 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். இது அந்த டேபிளுக்கும் மனுஷனுக்கும் அந்த வெயிட்டுக்கு இல்லை. ஸோ முதல் சூழ்நிலையில் வெயிட்டுக்கு எவ்வளவு, அதாவது 90 சென்டிமீட்டர் இருக்கும் பொழுது இரண்டாம் சூழ்நிலையில் எவ்வளவு இருக்கும்போது எவ்வளவு, எப்படி, இட் இஸ் mr ஸ்கொயர். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் given by the expression, simple expression mr ஸ்கொயர். ரெண்டு வெயிட் இருக்கிறதுனால 2mr ஸ்கொயர். ஸோ 2 into 5 into 0.9 ஸ்கொயர், திஸ் இஸ் 8.1. இரண்டாவது சூழ்நிலையில் அது 0.2, 20 சென்டிமீட்டர், 0.2 மீட்டர். ஸோ 2 into mr ஸ்கொயர், திஸ் இஸ் given as 0.4 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். ஸோ I1 எவ்வளவு, அந்த சிஸ்டத்துக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ் டம்பிளுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்ட்டு ω1. பாருங்கள், 7.6 + 8.1. பிள்ளைங்களா, இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது வேறு எந்த சிந்தனையும் சிந்திக்காமல் சார் பேசுகிறது கவனிங்க. ஓகே, ω1 30. இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதனுடைய ப்ராப்பர் யூனிட்டில் போகல, ஏன்னா இங்கேயும் நான் RPM தான் வச்சுக்க போகிறேன். ஸோ தட் எனக்கு ஆன்சர் RPMலேயே கிடச்சிடும். இஸ் ஈக்குவல் டு I2. ஸோ I2 இப்போ என்ன, 7.6 ப்ளஸ் டம்பிளால் இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 0.4. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது எப்படி டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் மாஸ் செயல்படுமோ அதை போன்று ரொட்டேஷனல் மோஷனில் செயல்படக்கூடியது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. எனவே கூட்டலாம் 7.6 + 0.4 into angular velocity ω2. ஸோ ω2 இஸ் ஈக்குவல் டு, எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை பண்ணால் 15.7, இதை பண்ணிங்கன்னா 0.8. 15.7 into 30 divided by 8 is equal to 58.9 RPM. எனவே அவன் 90 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டருக்கு டம்பிளை கொண்டு வந்த உடனே 30 RPMல சுற்றிக்கிட்டு இருந்த வேகம் 58.9 RPM அதிகரித்து விட்டது. கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டாவது கேள்வி தானே, கைனடிக் எனர்ஜி கன்சர்வ் ஆயிருக்கா இல்லையா, ஆனால் ஏன் ஆச்சு, ஆகலைன்னா ஏன் ஆகலை. கைனடிக் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் என்னங்க, இது டிரான்ஸ்லேஷனல் மோஷன் இருக்கா, நோ, நோ டிரான்ஸ்லேஷனல் மோஷன். மோஷன் என்ன இருக்கு, இட் இஸ் பியூர் ரொட்டேஷனல் மோஷன். ஸோ தேர்ஃபோர் ரொட்டேஷனல் மோஷனுக்கான கைனடிக் எனர்ஜி என்னது, ஆஃப் I⍵². ஸோ ஆஃப் இன்டூ I எவ்வளவு, முத கேஸில் நான் கண்டுபிடிச்சிருக்கோம் 15.7 I. ஒமேகா எவ்வளவு, இங்கே நீங்கள் ப்ராப்பர் யூனிட்டுக்கு வரணும், ஏன்னா நீங்கள் எனர்ஜி கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ 30 RPM, ஒரு RPMக்கு 2π ரேடியன்ஸை கிராஸ் பண்ணும். 30 RPMக்கு 30 into 2π ரேடியன்ஸை கிராஸ் பண்ணும். ஒரு வினாடிக்கு எவ்வளவு RPMங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி, 60 வினாடிக்கு இவ்வளவு ஆங்குலர் டிஸ்டன்ஸ். அப்போ ஒன்றுக்கு 30/2π டிவைடட் பை 60 ஆஃப் I⍵² ஸ்கொயர். நியூமரிக்கலாக லாக் டேபிள் வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் கமிங் அஸ் 77.5 ஜூல்ஸ். K2 ஆஃப் இன்டூ செகண்ட் கேஸில் இருக்கக்கூடிய I 7.6 + 0.9 8 இன்டூ செகண்ட் கேஸில் இருக்கக்கூடிய RPM 58.9 ரெவல்யூஷன் பெர் மினிட். இதை ஆங்குலர் ஸ்பீடாக மாற்றினீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனுக்கு 2π இன்டூ 2π, இது ஒரு நிமிஷத்துக்கு, அப்போ ஒரு செகண்டுக்கு டிவைடட் பை 60. ஸோ 58.9 இன்டூ 2π டிவைடட் பை 60 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 152.2 ஜூல்ஸ். இதன் பொருள் என்னவென்றால், முதல்ல 77.5 ஜூல்ஸ் இருக்கு, ரெண்டாவது 152.7 ஜூல்ஸ் இருக்கு. மீனிங் கைனடிக் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்ட். ஏன் கன்சர்வ் ஆகலைன்னு கேட்டிருக்காங்க. ஏன் கன்சர்வ் ஆகலை, ஏன் கன்சர்வ் ஆகலைன்னா, அதாவது ஏதாவது ஒரு இடத்துல சிஸ்டத்துக்குள்ளே வேலை நடந்துருந்தால் கன்சர்வ் ஆகிருக்காது. இங்கே வேலை எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நிற்கிற மனுஷன் கை எப்படி வச்சுருந்தான் வெயிட்டை, ஓகே, இந்த வெயிட்டை 90 சென்டிமீட்டர்லேருந்து கையோடு மடக்கிட்டான்னு சொன்னோம். மடக்கும் பொழுது யோசிச்சு பாருங்கள், சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பொருள் எப்படி போகும், டியூ டு சென்டிமெண்டல் ஃபோர்ஸ் அந்த பக்கமே அதுக்கு ஆக்சலரேஷன் இருக்கும் இல்லைங்களா. அந்த ஆக்சலரேஷனுக்கு அகெயின்ஸ்டாக அவன் கையை மடக்கினான். ஒர்க் இஸ் டன். ஒர்க் இஸ் டன்னா எனர்ஜி இஸ் கிவன். ஆஸ் எனர்ஜி இஸ் கிவன், கைனடிக் எனர்ஜி என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ கையை விரித்திருக்கும் போது கைனடிக் எனர்ஜி கம்மியாக இருந்துச்சு, கையை மடக்கின உடனே கைனடிக் எனர்ஜி அதிகமாகிடுச்சு. as he has done ஒர்க், வேலை செய்ததுனால. சப்போஸ் நான் பேசுனது புரியலைன்னா மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும்.
ஒரே மனசாக பாருங்கள், வேறு கவனப்பிசகு உண்டாகாமல் ஒரே மனசாக பாருங்கள். அதற்கு மேலே சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நாங்கள் ஆன்சர் கொடுத்துருவோம். எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ சார் என்ன செஞ்சிருவேன், ஐ கிவ் யூ ஆன்சர். சாதாரணமாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பயிற்சி கணக்குகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்காது. அவங்களுக்கு நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.